பிரைஸ் தி லார்ட். இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான வணக்கங்கள். உங்களை மீண்டும் இந்த ஆழமான பார்வையில சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆமாம் நேயர்களே, உங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த நாளுக்காக நாம முதல்ல ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோம். கண்டிப்பா. ஏன்னா நாம சில நேரங்கள்ல விலகி போனாலும் நம்மள தேடி வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம நம்ம ஏத்துக்கிட்டு உடன்படிக்கை செய்யற நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமாம், அவர் தமது வாக்குறுதிகளை காக்கும் உண்மையுள்ள தேவன் இல்லையா? அந்த மாபெரும் அன்பை நினைச்சு நாம எல்லாரும் இணைந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுப்போம். நேயர்களே, நீங்களும் எங்களோட இந்த ஜெபத்துல பங்கெடுங்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பு தந்தையாகிய ஆண்டவரே, இந்த இனிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாசகம் எங்களுக்கு அளிக்கும் மாபெரும் வாக்குறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் தியானிக்கப் போகும் இந்த உயிரோட்டும் வாசகம் எங்கள் உள்ளங்களில் ஆழமாக பதிய அருள் தாரும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த முழு நிகழ்ச்சியையும் பார்த்து உம்முடைய அன்பையும் வார்த்தையின் ஆழத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யும். கண்டிப்பா அவங்க இதை முழுமையா உணரணும் ஆண்டவரே. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனல் வழியாய் இணைந்து வாசகத்தின் வழியாக வெளிச்சம் தேடி வந்திருக்கும் ஒவ்வொரு நேயரின் மீதும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆமாம் ஆண்டவரே, அவர்கள் வாழ்வில் செய்த தவறுகளுக்காக உம்முடைய முழுமையான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடல், மன மற்றும் ஆன்மீக ரீதியான அனைத்து வலிகளுக்கும் உம்முடைய தெய்வீக குணமளித்தல் கிடைக்க வேண்டும் என்றும் அன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய எல்லையற்ற இரக்கமும் அளவற்ற கிருபையும் ஒவ்வொருவர் மீதும் தங்கியிருப்பதாக. அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு போராட்டத்திலும் உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் அவர்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். அவர்கள் தங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் உமது குரலுக்கு செவிமடுக்க உதவி செய்யும். விசுவாசிகள் கிறிஸ்துவின் வார்த்தையை காத்து நம்பிக்கையில் வாழவும். விசுவாச குறைபாட்டால் தவிப்பவர்கள் இயேசுவை நிலைவாழ்வு தரும் மகனாக கண்டு கொள்ளவும். குடும்பங்களும் நாடுகளும் ஆண்டவரின் உடன்படிக்கையில் உண்மையாக வாழவும். திருச்சபை கிறிஸ்துவில் நிறைவேறிய ஆண்டவரின் வாக்குறுதிகளில் மகிழவும் ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாம எங்கள் ஊழியத்தின் வழியே எங்கள் பாடல்களும் போதனைகளும் மற்றவர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்று ஆண்டவரின் உடன்படிக்கையில் நம்பிக்கை வைத்து நிலைவாழ்வின் நம்பிக்கையில் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. மற்றும் எங்களிடம் ஜப தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும்படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரனும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். நேயர்களே, உங்களது ஜப தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்அப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜபத்திலும் ஜெபிக்கிறோம். சரி, இன்னைக்கு அதாவது 2026 மார்ச் 26 தவக்காலத்தின் 5ஆம் வார வியாழக்கிழமைக்கான வாசகங்கள்ல நம்ம தேட போற மைய கருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. ஓ, சொல்லுங்க, கண்டிப்பா கேட்போம். ஒரு ஊர்ல ஒரு வயசான தோட்டக்காரர் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு நிலம் வாங்கினார். ஆனா அது சாதாரண நிலம் கிடையாது. ஒரு சின்ன புல் கூட முளைக்காத பாறைகளும் வறண்ட மண்ணும் நிறைந்த ஒரு பொட்டல் காடு. பொட்டல் காட்டை போய் ஏன் வாங்கினாரு? அதுதான் சுவாரஸ்யம். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவரை பார்த்து ரொம்ப சத்தமா சிரிச்சாங்க. உனக்கு என்ன பைத்தியமா? இந்த வறண்ட நிலத்துல நீ என்ன சாதிக்க போற? பணத்தெல்லாம் இப்படி வீணடிச்சிட்டே அப்படின்னு ஏளனம் செஞ்சாங்க. பொதுவா நடக்கிறது தானே அது. உலகம் எப்பவுமே குறை சொல்லும். கரெக்ட். ஆனா அந்த முதிர்ந்த தோட்டக்காரர் அத பத்தி கொஞ்சமும் அலட்டிக்கல. அவர் ஒரு பெரிய மரப்பலகையை எடுத்து அதுல மாபெரும் சோலை அப்படின்னு எழுதி அந்த நிலத்தோட முகப்புல நட்டு வச்சார். வாவ், மாபெரும் சோலை கேட்கவே ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஆனா மக்கள் இன்னும் அதிகமா கேலி செஞ்சாங்க. அவர் தினமும் அதிகாலையில எழுந்து அந்த வறண்ட நிலத்துல கடினமா உழைக்க ஆரம்பிச்சார். பாறையில உடைச்சார். பல மைல் தூரத்திலிருந்து குடங்கள்ல தண்ணி சுமந்து கொண்டு வந்து ஊத்துனார். ரொம்ப நம்பிக்கையோட சின்ன சின்ன விதைகளா அங்கே விதைச்சார். அந்த வயசுலயும் அவ்வளவு உழைப்பு ரொம்ப ஆச்சரியம்தான். ஒரு நாள் அந்த வழியா போன ஒரு சின்ன பையன் அவர்கிட்ட தாத்தா, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க, ஆனா இந்த விதைகள் எல்லாம் செடியாகி பெரிய மரமாகி நிழல் கொடுக்கும் போது அதை அனுபவிக்க நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்களே, அப்புறம் ஏன் இப்படி உசுர கொடுத்து உழைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அந்த பையன் கேட்டது யதார்த்தமான கேள்விதான் இல்லையா? ஆமா. அதுக்கு அந்த முதிர்ந்த தோட்டக்காரர் தன் முகத்துல வழிஞ்ச வியர்வைய தொடச்சிக்கிட்டே சொன்னார், தம்பி, நான் எனக்காக இதை விதைக்கல,
எனக்கு பின்னாடி வரப்போற தலைமுறைக்கான வாக்குறுதியை நம்பி நான் இதை செய்றேன். ஒரு நாள் அவங்க இந்த நிழல்ல இழைப்பாருவாங்க, அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலா அந்த தோட்டக்காரரோட செயல் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. அதாவது அவர் தன்னுடைய கண்களுக்கு முன்னாடி இருக்கிற வறட்சியையோ அந்த பாறைகளையும் பார்க்கல. அவர் பார்த்தது எதிர்காலத்துல உருவாக போற அந்த மாபெரும் சோலைய. எக்ஸாக்ட்லி. இது வெறும் ஒரு உழைப்பாளியோட நிகழ்வு மட்டும் கிடையாது. தன் வாழ்நாளுக்குள்ள அந்த பலனை அனுபவிக்கப் போவதில்லை என்று தெரிந்தும் வருங்கால சந்ததிக்கான வாக்குறுதியை நம்பி ஒரு வறண்ட நிலத்தை மாபெரும் சோலை என்று பெயர் மாற்றி அழைக்கும் அந்த ஆழமான விசுவாசம் இருக்கு. அது ஒரு அசாத்தியமான ஆன்மீக நிலை. ரொம்ப ஆழமான உண்மை அது. நம்முடைய கண்களுக்கு இப்போ என்ன நிதர்சனமா தெரியுது அப்படிங்கறத தாண்டி ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கார் அப்படிங்கறத நம்பி செயல்படுற விசுவாச பயணம் இது. நேயர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு விசுவாசத்தோடு இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியா, அதே பயணத்தை தான் நாம இன்னைக்கு திருவிவிலியத்துல பார்க்க போறோம். அதாவது தொடக்க நூல் அதிகாரம் 17 வசனங்கள் 3 முதல் 9 வரை. ஆமா, ஆபிரகாமோட வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான திருப்பம் இது. ஒரு தனி மனிதரோட ஆண்டவர் ஏற்படுத்தும் உடன்படிக்கை அது எப்படி அவரோட அடையாளத்தையே தலைகீழா மாற்றுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம தேட போற வெளிச்சம். வாசகத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு காட்சி ரொம்ப வலிமையா பதிவாயிருக்கு. ஆபிரகாம் ஆண்டவரோட குரலை கேட்ட உடனே தரையில விழுந்து முகங்குப்புற பணிந்து வணங்குறார். அது ஒரு முழுமையான சரணடைதல் இல்லையா? கண்டிப்பா. இப்ப இருக்கிற நம்ம மனநிலையில இருந்து இதை யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல் நம்ம கையிலேயே இருக்கணும்னு துடிக்கிற ஆட்கள். நம்ம பிரச்சனைக்கு நாமே தீர்வு காணணும்னு போராடுறோம். ஆனா ஆபிரம் ஒரு நொடி கூட தயங்காம தன்னை முழுமையா கீழ்ப்படுத்துறார். இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு முக்கியமான மென்பொருளை, அதாவது சாஃப்ட்வேரை அப்டேட் செய்யும் போது சிஸ்டத்தை முழுமையா ரீஸ்டார்ட் செய்ய அனுமதிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, ரீஸ்டார்ட் பண்ணாம புது அப்டேட் வேலை செய்யாது. கரெக்ட். அதே போலதான் ஆண்டவர் ஆபிராமோட வாழ்க்கையில ஒரு மாபெரும் உடன்படிக்கையை உருவாக்கும் போது ஆபிராம் தன்னுடைய சொந்த விருப்பங்கள், திட்டங்கள், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த பழைய அஸ்திவாரத்தை முழுமையா உடைச்சு சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி ஆண்டவர் பாதத்துல தன்னை அர்ப்பணிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த முழுமையான சரணடைதல் அப்படிங்கிறது நம்ம மனித இயல்புக்கு ரொம்ப கஷ்டமான ஒண்ணு இல்லையா? நீங்க சொன்ன அந்த சாஃப்ட்வேர் ரீஸ்டார்ட் உதாரணம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. மனிதர்களாகிய நமக்கு சரணடைதல்னாலே ஒரு பயம் வந்துடும். நாம பணிந்து வணங்குதல் அப்படிங்கறத ஒரு தோல்வியின் அடையாளம் அல்லது பலவீனத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறோம். ஆமா, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனா ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா ஆண்டவர் முன் பணிந்து வணங்குவது என்பது ஒரு மனிதன் செய்யக்கூடிய மிக உயர்ந்த வலிமையான செயல். அது ஆண்டவரின் மாபெரும் உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள தயாராகும் ஒரு ஆன்மாவின் உன்னத நிலை. ஒரு ஆன்மாவின் உன்னத நிலை. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆபிராம் தன் முகத்தை மண்ணுல புதைத்து வணங்கும் போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா கவனிங்க. அவருக்கு வயசு 99, குழந்தை இல்ல அப்படிங்கிற மிகப்பெரிய வலி அவருக்குள்ள இருக்கு. தான் ஒரு நாடோடி, சொந்தமா ஒரு நிலம் இல்லங்கிற பாதுகாப்பற்ற தன்மை இருக்கு. எல்லாமே அவருக்கு எதிரா இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமா, இது எல்லாத்தையும் அவர் தன்னுடைய சொந்த பலத்துல சுமந்து பார்த்து சோர்ந்து போன ஒரு மனிதன். அவர் தரையில விழும்போது தன்னுடைய இயலாமைய ஆண்டவர்கிட்ட முழுமையா இறக்கி வைக்கிறார். நவீன சவால்களை சந்திக்கும் நேயர்களாகிய நீங்களும் உங்க வாழ்க்கையில இந்த நிலையை சந்திச்சிருக்கலாம். கண்டிப்பா. நிறைய பேர் இப்போ அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. தாங்க முடியாத கடன்கள் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ள தீர்க்க முடியாத விரிசல்கள் இருக்கலாம், வேலை இடத்துல பெரும் நெருக்கடிகள் இருக்கலாம். இதை எல்லாத்தையும் நீங்களே உங்க தோள்ல சுமந்துக்கிட்டு உங்களாலேயே எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்னு போராடும் போது நீங்க மேலும் மேலும் உடைஞ்சுதான் போவீங்க. ஆமா, அது நம்மள இன்னும் சோர்வாக்கிடும். ஆனா ஆபிராம போல ஆண்டவர் முன் முழுமையா உங்களை சரணடைய செய்யும் போது, உங்களோட அந்த பழைய அஸ்திவாரத்தை நீங்களே இடிக்க அனுமதிக்கும் போது நீங்க ஆண்டவருடைய மாபெரும் வல்லமை செயல்பட கதவை திறந்து விடுகிறீர்கள். நம்மளோட இயலாமையை ஒத்துக்கிறது தான் பலத்தோட முதல் படி அப்படிங்கிறது கொஞ்சம் முரண்பாடா இருந்தாலும் அதுதான் ஆழமான உண்மை. இது கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ஆனா ஆபிராம் அப்படி சரண அடைஞ்ச உடனே ஆண்டவர் அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அதுல ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறேன். என்ன விஷயம் அது? ஒரு மனிதனோட எதிர்காலத்தை மாத்துறதுக்கு ஆண்டவர் முதல்ல அவனோட பேரையே மாத்துறார். உன் பேர் இனி ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய், எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை தந்தையாக்குகிறேன் அப்படின்னு சொல்றார்.
பேரை மாத்துறது மூலமா அப்படி என்ன பெரிய உளவியல் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர நினைக்கிறார்? அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. நான் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா என் உழைப்பை மாத்தணும், என் சிந்தனையை மாத்தணும். பேரை மாத்துறதுல அப்படி என்ன ஒரு மேஜிக் நடந்துட போகுது? இது வெறும் அடையாளத்துக்கான ஒரு மாற்றம் மட்டும் தானா? இல்ல, கண்டிப்பா இது வெறும் அடையாள மாற்றம் கிடையாது. இது ஒரு மனிதனோட ஒட்டுமொத்த வாழ்வியலையும் மறுசீரமைக்கிற ஒரு ஆழமான செயல்முறை. இதை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும்னா அந்த எபிரேய மூல மொழியோட அர்த்தத்தை கொஞ்சம் கவனிக்கணும். ஓ, எபிரேய மொழியில அந்த பெயர்களுக்கு வேற அர்த்தம் இருக்கா? ஆமா, மூல மொழியில ஆபிரகாம்னா உயர்ந்த தந்தை அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகுது. அவர் பல ஊர்களுக்கு வியாபாரம் செய்யவோ பயணமாகவோ போயிருப்பார். ஒவ்வொரு இடத்துலயும் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளும் போது என் பெயர் உயர்ந்த தந்தைன்னு சொல்லணும். அடப்பாவமே, குழந்தை இல்லாதப்போ அந்த பேரை சொல்றது எவ்வளோ பெரிய வலி. கரெக்ட். அப்போ எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க, ஓ ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு குழந்தையே இல்லைன்னு அவர் பதில் சொல்லும் போதெல்லாம் அவருக்குள்ள எவ்வளோ பெரிய அவமானம் உருவாகி இருக்கும். தன்னுடைய சொந்த பெயரே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குறைய குத்தி காட்டி கிண்டல் பண்ற மாதிரி அவர் உணர்ந்திருப்பார். அதை நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கனமா இருக்கு. தன்னோட பேரே தனக்கு எதிரியா மாறுற ஒரு சூழ்நிலை. அப்ப ஆண்டவர் அந்த பெயரை ஆபிரஹாம்னு மாத்தும் போது அந்த அவமானத்தை துடைக்கிறார்னு வச்சுக்கலாமா? ஆனா ஆபிரஹாம் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? அது இதை விட எப்படி வித்தியாசப்படுது? அங்கேதான் ஆண்டவருடைய மிக பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. ஆபிரகாம் அப்படிங்கிற பேருக்கு திரளான நாடுகளின் தந்தை அப்படின்னு அர்த்தம். வாவ், திரளான நாடுகளின் தந்தை. ஆமா, அதாவது ஒரு குழந்தைக்கு கூட தகுதி இல்லைன்னு உலகம் கேலி செஞ்ச ஒரு மனிதனை பார்த்து நீ ஒரு குழந்தைக்கு இல்ல எண்ணற்ற நாடுகளுக்கே தந்தைன்னு ஆண்டவர் சொல்றார். இது ஒரு விதத்துல பார்த்தா இன்னும் பெரிய கேலியா உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆமா, ஏன்னா 99 வயசுல எப்படிங்கிற கேள்வி வரும்ல. கரெக்ட். ஆனா ஆண்டவர் அதை ஒரு தீர்க்கமான இறைவாக்காக அவர் வாழ்க்கையில விதைக்கிறார். ஒரு மனிதனின் மூளை எப்படி செயல்படும்னா, திரும்ப திரும்ப எந்த வார்த்தையை அவன் கேட்கிறானோ அதையே அவனுடைய நிதர்சனமா நம்ப ஆரம்பிப்பான். உளவியல் ரீதியா அது ரொம்ப உண்மை. ஆண்டவர் அவர் பேரை மாற்றிய பிறகு ஒவ்வொரு முறை அவர் மனைவி சாராய் அவரை ஆபிரகாம்னு கூப்பிடும் போதும், அவருடைய வேலைக்காரர்கள் அவரை ஆபிரகாம்னு அழைக்கும் போதும் திரளான நாடுகளின் தந்தையே அப்படிங்கிற அந்த மாபெரும் வாக்குறுதி அவர் காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா இது ரொம்ப பவர்ஃபுல். அவருடைய குறையை நினைவூட்டிய அதே பேர் இப்போ அவருடைய எதிர்கால உன்னத நிலையை தொடர்ந்து பிரகடனப்படுத்தும் ஒரு கருவியா மாறிடுச்சு. இத நான் இப்படி பாக்குறேன். ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுக்கற மாதிரி ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு ஒரு புது பேரை மருந்தா கொடுக்கறாரு. ஒவ்வொரு முறை அந்த பேரை கேட்கும் போதும் அவருக்குள்ள அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா வேர்விட ஆரம்பிக்குது. ஆனா நேயர்கள் இதை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? இன்றைய வாழ்வியல்ல இதுக்கு ரொம்ப ஆழமான பொருத்தம் இருக்கு. இன்னைக்கு யாரும் தங்களோட பேரை மாத்திக்க போறதில்ல. அப்போ இந்த புதிய அடையாளம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துக்கு எதை உணர்த்துது? நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய கடந்த கால தோல்விகளை சந்திச்சிருக்கலாம். மற்றவங்க உங்களை உங்க குறைகளை வச்சு எடை போடலாம். சமூகம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர்களை வச்சிருக்கும். ஆமா, பல முத்திரைகள் குத்துவாங்க. இவன் ஒரு தோல்வியால, இவளால எதையும் உருப்படியா செய்ய முடியாது, இவங்க குடும்பம் அவ்வளவுதான் அப்படின்னு பல முத்திரைகளை உங்க மேல குத்தி இருக்கலாம். சில நேரங்கள்ல அந்த முத்திரைகளை நீங்களே நம்ப ஆரம்பிச்சு உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடலாம். அதுதான் ரொம்ப மோசம். நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுறது. உங்களுடைய பலவீனங்களே உங்களை அடையாளமா மாறி போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை உங்கள் கடந்த கால தோல்விகளை வச்சோ உலகத்தின் முத்திரைகளை வச்சோ மதிப்பிடுவது கிடையாது. அவர் உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் மாறப்போகும் உன்னத நிலையை பார்த்தே உங்களை அழைக்கிறார். ஆமென். அது எவ்வளவு பெரிய ஆறுதல். உலகமே உங்களை நிராகரிச்சாலும் ஆண்டவர் உங்களை என் அன்பு பிள்ளையே, நான் மீட்டெடுத்த வெற்றியாளனே அப்படின்னு ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து அழைக்கிறார். அப்படிங்கறது நேர்களாகி நீங்க உணரணும். உங்கள் குறைகளை தாண்டி ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் என்பது எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்குதுன்னு சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் முழுமையா மாறுபட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஊந்துதலை கொடுக்குது. இப்போ அந்த புதிய அடையாளத்தை கொடுத்த ஆண்டவர் அடுத்து ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை முன்வைக்கிறார். இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. சொல்லுங்க, என்ன முரண்பாடு? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொல்றார், தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை கானான் நாடு முழுவதையும் என்றென்றும் உள்ள உரிமை சொத்தாக வழங்குவேன், நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன் அப்படின்னு. இத கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் ஒரு நாடோடி வாழ்க்கைனா என்ன? சொந்தமா ஒரு செங்கல் கூட இருக்காது.
தண்ணி எங்க இருக்கோ புல்வெளி எங்க இருக்கோ அங்க டென்ட் அடிச்சு தங்குவாங்க. பஞ்சம் வந்தா மூட்டையை கட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடுவாங்க. ஆமா, நிரந்தரமா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த நிலத்தின் மீதும் பிடிமானம் இல்லாத தற்காலிகமா ஒரு டென்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதன் கிட்ட இந்த கானான் நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்றும் உள்ள உரிமை சொத்தாக வழங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்ல. ஆமா, எந்த கேரண்டியும் இல்ல. எல்லாமே காத்துல பேசுற மாதிரி தான் இருந்திருக்கும். எதிர்காலத்துல நடக்க போற கண்களுக்கு துளியும் தெரியாத ஒரு வாக்குறுதிய அவர் எப்படி நம்பி இருப்பார்? இது சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்லையா? நீங்க எழுப்புற இந்த கேள்வி மனித உளவியலோட அடிப்படையான தேடல்ல இருந்து வருது. மனிதர்களாகிய நாம எப்போதுமே கண்ணுக்கு தெரிகிற தற்காலிகமான பாதுகாப்பை தான் தேடுகிறோம். அது ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், ஒரு சொந்த வீடா இருக்கலாம், அல்லது ஒரு நிரந்தரமான வேலையா இருக்கலாம். ஆமா, அதெல்லாம் இருந்தாதான் நமக்கு நிம்மதியே வரும். இதெல்லாம் கையில இருந்தா நம்ம வாழ்க்கை பாதுகாப்பா இருக்குன்னு நாம நம்புறோம். ஆனா ஆபிரகாமோட நிலைமைய பாருங்க. அவருக்கு எந்த பௌதிக பாதுகாப்பும் இல்ல. தங்கி இருக்கிற நிலம் கூட அவருக்கு சொந்தம் இல்ல. ஆனா ஆண்டவர் அவர் கூட ஏற்படுத்துறது மனிதர்கள் போட்டுக்கிற ஒரு சாதாரண ஒப்பந்தம் கிடையாது. அது என்றென்றும் உள்ள உடன்படிக்கை. என்றென்றும் உள்ள உடன்படிக்கை. வாவ்! அந்த நிலத்தை உரிமை சொத்தாக கொடுப்பேன் என்று சொன்னாலும் அந்த வாக்குறுதியின் உச்சக்கட்டம் எது தெரியுமா? அந்த வசனத்தின் கடைசியில ஆண்டவர் சொல்றார், நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன். ஆபிரகாம் அந்த நிலத்தை நம்பி விசுவாசம் வைக்கல, நிலத்தை உருவாக்குன அந்த ஆண்டவரை நம்பி விசுவாசம் வைக்கிறார். அதாவது ஆண்டவர் கொடுக்க போற அந்த சொத்தை விட ஆண்டவரே அவங்களுக்கு முழுமையான சொத்தா பாதுகாப்பா மாறுவார் அப்படிங்கறது சொல்ல வரீங்களா? அப்ப அந்த நிலம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வெளிப்பாடு தானா? மிக துல்லியமான புரிதல். இன்றைய பொருளாதார நெருக்கடிகள், குடும்ப பிரச்சனைகள், வேலை இழப்பு, நோய்கள் போன்ற சூழல்ல நிலையற்ற தன்மையை உணரும் ஒவ்வொரு நேயரும் இத ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு நிலைமை இருக்கு. நாம தேடுற உலக சொத்துக்கள், நாம சேர்த்து வைக்கிற பாதுகாப்பு வட்டங்கள் எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவைதான். நிலநடுக்கம் வந்தாலோ, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்தாலோ நம்ம கிட்ட இருக்கிற பௌதிக சொத்துக்கள் நம்மளை காப்பாத்தாது. கண்டிப்பா காப்பாத்தாது. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய உரிமை சொத்து வெறும் கண்களுக்கு தெரியும் ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நான் அவர்கள் கடவுளாக இருப்பேன் என்ற அவரது நிரந்தரமான பிரசன்னம்தான். ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது அந்த பாலைவனம் கூட உங்களுக்கு ஒரு மாபெரும் சோலையாக மாறும். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து, உங்களுடைய பலம், உங்களுடைய அடையாளம் எல்லாமே கடவுளின் பிரசன்னமே அப்படிங்கறத நீங்க ஆழமா பற்றி கொள்ள வேண்டும். கடவுளின் பிரசன்னமே நமக்கான நிரந்தரமான உரிமை சொத்து அப்படிங்கறத கேட்கும்போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கூடிய ஒரு மன உறுதி கிடைக்குது. சரி, இதெல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இவ்ளோ பெரிய வாக்குறுதிகளை அள்ளி வழங்குறார், எல்லாமே நல்லபடியா நடக்குது. உடனே நாம என்ன நினைப்போம்? அப்பாடா, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார், நம்ம இனிமேல் எந்த கவலையும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கலாம்னு நினைப்போம். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அங்க ஒரு பெரிய பொறுப்பை ஆபிரகாம் கையில கொடுக்கிறார். நீயும் தலைமுறை தோறும் உன் பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளைய வைக்கிறார். இதேதோ ஆண்டவர் மட்டும் செய்ய வேண்டிய வேலை கிடையாது, நாமும் அந்த உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறதே இது உணர்த்துது. ஆமா, நம்மளோட பங்கு அங்க இருக்கு. ஆனா அந்த உடன்படிக்கையை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியமா என்ன? நீங்க சரியா சுட்டி காட்டினீங்க. விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்பது வெறும் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வோ அல்லது ஆண்டவர் செய்வார்னு சும்மா உட்கார்ந்துகிட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு செயலற்ற தன்மையோ கிடையாது. அது ஒரு ஆழமான செயல். ஆமா, faith is an action னு சொல்வாங்க. கரெக்ட். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், மாபெரும் வாக்குறுதிகளை கொடுத்தார். ஆனா ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் இறுதி வரை அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டியிருந்தது. பல வருடங்கள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. பஞ்சங்கள் வந்த போதும் சோதனைகள் வந்த போதும் அவர் ஆண்டவரோட உடன்படிக்கையை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்தார். அது ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருந்திருக்கும். உடன்படிக்கை என்பது ஒரு வழி பாதை அல்ல, அது இருவழி பாதை. ஆண்டவர் தன் கடமையை செய்யும் போது நாமும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து அவருக்கு பெரியமான வழியில நடக்க வேண்டும். தகவல் பெருக்கமும் குழப்பங்களும் கவனச்சிதறல்களும் நிறைந்த இன்றைய நவீன காலத்துல நேயர்களாகிய நீங்களும் பல சோதனைகளை சந்திக்கிறீர்கள். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்மள திசை திருப்புவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஆமா, ஆண்டவரோட பாதையிலிருந்து விலகி போக எத்தனையோ ஈர்ப்புகள், எத்தனையோ குறுக்கு வழிகள் இன்னைக்கு இருக்கு.
ஆனா இந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரின் வாசகம் காட்டும் வழியில் இருள் சூழ்ந்த பாதையாக இருந்தாலும் நம்பிக்கையோட நடப்பதுதான் அந்த உடன்படிக்கையை கடைபிடிப்பதற்கான ஒரே வழி. அதுதான் நேயர்களாகிய நாமும் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. விசுவாசம் என்பது ஒரு செயல், அது ஒரு தொடர்ச்சியான பயணம் அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்துரைத்தீர்கள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட கடைபிடிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஆழமா சிந்தித்து பார்க்கணும். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்த்த இந்த தொடக்க நூல் வாசகம் வெறும் ஆபிரகாமின் பழைய வாழ்க்கை நிகழ்வு கிடையாது. இது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நம்மளுடைய வலிகளிலும் ஏமாற்றங்களிலும் ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி சாட்சி. நேயர்களே, கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. ஆபிரகாம் ஒரு குழந்தையை கூட காணாத நிலையிலேயே, எந்த ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையிலேயே ஆண்டவர் அவரை நாடுகளின் தந்தை என்று ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்து அழைத்தார். இன்று இதே வேளையில் உங்கள் தனிமை, உங்கள் வலி, உங்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்து என்ன புதிய அடையாளத்தை, என்ன புதிய பெயரை உச்சரிக்கிறார்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் உங்களை ஒரு தோல்வியாளராக, நோயாளியாக அல்லது யாருமற்றவராக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை வெற்றியாளராக, குணமாக்கப்பட்டவராக, தம்முடைய அன்பு பிள்ளையாக பார்க்கிறார். உலகம் கொடுத்த பழைய பெயர்களையும் முத்திரைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவர் கொடுக்கும் அந்த புதிய வாக்குறுதிக்குள், அந்த புதிய அடையாளத்திற்குள் அடியெடுத்து வைக்க நீங்கள் தயாரா? அந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கும் அந்த என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை சுதந்திரத்துக் கொள்ள இன்றே முடிவு செய்யுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமோடு செஞ்ச உடன்படிக்கை ஒரு ஆழமான குடும்ப உறவுக்கான உடன்படிக்கை. அதனாலதான் இன்றைய திருப்பாடல்கள் 105ஆம் அதிகாரம் இத ரொம்ப அழகா பதிவு செய்து 4ஆம் வசனம் சொல்லுது. அங்க என்ன வாசிக்கிறோம்னா, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அப்படின்னு வருது. இதுல அந்த இடையராது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு இதை வாசிக்கும்போது ஒரு சிந்தனை வருது. நம்ம ஏன் ஆண்டவரை இடையராது தேடணும்? இதை இப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மொபைல் போன் பேட்டரி 20% குறைஞ்சா போதும், நாம பதறி போய் உடனே சார்ஜரை தேடி ஓடுறோம் இல்லையா? கண்டிப்பா, பல பேரோட நிலைமை அதுதான் இப்போ. அது போல நம்ம ஆன்மீக ஆற்றல் குறையும் போது நாம ஆண்டவரோட திருமுகத்தை தேடுறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அந்த மொபைல் போன் ஒப்பிட்ட இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு போன்ல பேட்டரி 10% கீழே போனா என்ன ஆகும்? அது தானாகவே லோ பவர் மோடுக்கு மாறிடும், பேட்டரி சேவர் மோடு ஆன் ஆயிடும். அதேதான், அதாவது திரையோட வெளிச்சம் குறைஞ்சிடும், பின்னணியில வேலை செய்யற ஆப்ஸ் எல்லாமே நின்னுடும். மனிதர்களாகிய நாமும் அப்படிதான். நம்முடைய ஆன்மீக ஆற்றல் குறையும் போது நாமும் ஒருவித லோ பவர் மோடுக்கு போயிடுறோம். ஓ, அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல ஓட்டிக்கிட்டு இருப்போம், ஆனா நமக்குள்ள இருக்கிற உண்மையான ஆற்றல் முழுமையா செயல்படாது, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. நாம அந்த லோ பவர் மோட்ல இருக்கும்போது மத்தவங்க மேல நாம காட்டுற அன்பு, பொறுமை, மன்னிக்கிற குணம் இதெல்லாமே கட் ஆஃப் ஆயிடும். வெறும் சுயநலத்தோட இன்றைய நாளை எப்படியாவது கடந்து விடணும் அப்படிங்கிற ஒரு சர்வைவல் மோட்ல வாழ ஆரம்பிச்சிடுவோம். ஆமா, அந்த நிலையில இருந்து வெளியே வரணும்னா நாம மீண்டும் நம்ம சார்ஜ் செய்து கொள்ளணும். அதனாலதான் அவரது ஆற்றலையும் திருமுகத்தையும் இடையராது நாடுங்கள் அப்படின்னு திருப்பாடல் ஆசிரியர் உங்களுக்கு சொல்றாரு. ஆன்மீக ஆற்றல் அப்படிங்கிறது நாம சேமிச்சு வச்சுக்கிற ஒரு பொருள் இல்ல, அது ஆண்டவரோட நாம வச்சிருக்கிற தொடர்ச்சியான இணைப்பிலிருந்து கிடைக்கிறது இல்லையா? 100% உண்மை. ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம ஆண்டவரை தேடுறதை விட வேறு பல விஷயங்களை தானே முதல்ல தேடுறோம். அதுதான் மனித இயல்பு. வேலை பழு, திடீர் பொருளாதார பிரச்சனைகள், குடும்பத்துல எதிர்பாராத சிக்கல்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம முதல்ல எதை தேடுறோம்? ஒருவேளை நம்ம சொந்த அறிவை தேடுவோம், இல்லனா செல்வாக்குள்ள மனிதர்களை தேடுவோம். இது ஒருவித உளவியல் ரீதியான எதிர்வினைன்னு சொல்லலாம். பிரச்சனை வந்த உடனே நம்ம மூளை ஒரு பதற்ற நிலைக்கு போய் உடனடி தீர்வை தேட ஆரம்பிச்சிடுது. ஆமா, அந்த பதற்றத்துல ஆண்டவர் கடந்த காலத்துல செய்த அருஞ்செயல்களை நாம ரொம்ப வசதியா மறந்துடுறோம். இதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனா நான் உண்மையிலேயே வழியில இருக்கும்போது, ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது அமைதியா உட்கார்ந்து கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே? அது கஷ்டம்தான். அதனாலதான் 5ஆம் வசனம் ஒரு தெளிவான கட்டளையா கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் செய்த வியத்தகு செயல்களை நினையுங்கள், அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு.
இந்த இடத்துல நினைவில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக மூளையில ஒரு தகவலை சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி இல்ல, அப்படிதானே? கண்டிப்பா இல்ல. அது ஒரு செயல்ல இறங்குறது. நீங்க இருட்டுல நடக்கும்போது முன்பு வெளிச்சத்துல பார்த்த பாதையை நினைவு கூர்ந்து நடக்கிற மாதிரி இது. நேத்து உங்களுக்கு ஒரு வழியை திறந்த ஆண்டவர் இன்றும் உங்களுக்காக இருப்பார் அப்படிங்கிற உண்மைய உங்க பதற்றமான மூளைக்கு நீங்க மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தணும். மிகச்சரியா சொன்னீங்க. அப்படி என்றால் தேடுதல் என்பது வெறுமனே புதிய விஷயங்களை கேட்பது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆண்டவர் செய்ததை மறக்காமல் இருப்பதும் மிகப்பெரிய தேடுதல் தான். உண்மைதான். அப்புறம் இதை தாண்டி அடுத்த வசனங்களுக்கு போகும்போது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்துச்சு. வசனங்கள் 6 மற்றும் 7ல அவர் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. என்னன்னா, நாம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நவீன காலகட்ட பிரச்சனைகளை பத்தி பேசும்போது ஆண்டவர் ஏன் திடீர்னு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆபிரகாம் யாக்கோபுன்னு பழைய தலைமுறைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தணும்? ஏன்னா நீங்க யார் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை, ஐடென்டிட்டிய அவர் உங்களுக்கு உணர்த்த விரும்புறாரு. ஐடென்டிட்டி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? இப்போ நீங்க சமூக வலைத்தளங்கள்ல பார்க்கும்போது இன்னைக்கு பலரும் ஒருவித ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதாவது அடையாள சிக்கலோட போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, மத்தவங்க போடுற லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறம் தாங்கள் செய்யற வேலையோட வெற்றி இதுதான் தங்களோட மதிப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரியா பிடிச்சிட்டீங்க. இத பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நான் இன்னைக்கு எவ்வளவு சாதிக்கிறேனோ அதுதான் என் மதிப்பு. அப்போ ஒரு நாள் நான் தவறு செய்துட்டாலோ இல்ல வேலையில சறுக்கிட்டாலோ என் மதிப்பே போயிடுச்சுன்னு நினைக்க தோணும். இது தினமும் காலையில எழுந்து நம்மள நாமே நிரூபிக்க வேண்டிய ஒரு சோர்வான பயணம் இல்லையா? ஆமா, அந்த சோர்வை உடைக்க தான் திருப்பாடல் ஆசிரியர் உங்களை ஆபிரகாமோடும் யாக்கோபோடும் இணைக்கிறாரு. இது இன்ஹெரிட்டன்ஸ் பேஸ்ட் ஐடென்டிட்டி, அதாவது உரிமை பெயராக கிடைத்த அடையாளம்னு சொல்லலாமா? கண்டிப்பா. நீங்க ஆபிரகாமின் வழிமரபுன்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தொடரும் ஒரு மாபெரும் விசுவாச குடும்பத்தின் அங்கத்தினரா நீங்க இருக்கீங்க. இங்க உங்களுடைய மதிப்பு உங்க சாதனைகள்லயோ மத்தவங்களோட மதிப்பீட்டிலயோ இல்ல, நீங்க ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறதுல இருக்கு. அதுதான் உண்மையான அடையாளம். ஆனா யாக்கோபு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சற்று யோசனையா இருக்கு. யாக்கோபு தன்னுடைய சொந்த சகோதரனையை ஏமாற்றியவர், பல தவறுகளை செய்தவராச்சே. ஆமா, அவர் பல தவறுகள் செய்தவர் தான். அப்படிப்பட்ட ஒருவரோட பிள்ளைகள்னு ஆண்டவர் ஏன் நம்ம பெருமையா அழைக்கணும்? ஆபிரகாம்னா விசுவாசத்தின் தந்தை, அது சரி, யாக்கோபை ஏன் குறிப்பிடணும்? அங்கதான் ஆண்டவரோட அபரிமிதமான இரக்கம் வெளிப்படுது. யாக்கோபு குறைகள் உள்ள ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் ஏமாற்றினார், பயந்து ஓடினார், தடுமாறினார். ஆனாலும் ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்தார், அவரை உருவாக்கினார் இல்லையா? ஆமாம். யாக்கோபின் பிள்ளைகளே அப்படின்னு ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது அவர் உங்ககிட்ட சொல்றது இதுதான். உங்களுடைய கடந்த கால தவறுகளோ உங்களுடைய இன்றைய பலவீனங்களோ உங்களை என் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. ரொம்ப ஆழமான வார்த்தைகள். யாக்கோபை நான் எப்படி என் உடன்படிக்கையின் மனிதனா மாத்தினேனோ அப்படிதான் உங்களையும் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்குது. கண்டிப்பா. நான் ஒவ்வொரு நாளும் தகுதியானவளா என்னை நிரூபிக்க வேண்டியதில்லை, அவர் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் அப்படிங்கிற அந்த உரிமை பேரை எனக்கு போதும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. இது அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றால் வசனங்கள் 8 மற்றும் 9ல ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. ஆமா, அதுல அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார், 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைக்கின்றார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் ஆபிரகாமிடம் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொள்வார்னு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் அவர் என்றென்றும் நினைவில் கொள்கிறார்னா ஏன் நாம் கைவிடப்பட்டது போன்ற அந்த வலிமையான உணர்வு நமக்கு வருது? உங்களுடைய இந்த கேள்வி ரொம்ப நியாயமானது. அந்த வழியை சுமந்துகிட்டு இருக்கும்போது இந்த வசனங்கள் வெறும் வார்த்தைகளா உங்களுக்கு தோணலாம். அப்போ இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத புரிஞ்சுக்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். மனிதர்களோட ஒப்பந்தம், அதாவது கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கும் ஆண்டவரோட உடன்படிக்கை, அதாவது கவனன்ட் அப்படிங்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் மனிதர்களோடு செய்யறது ஒப்பந்தம், அது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது, சரியா? ஆமா, நீ இதை செய்தால் நான் அதை செய்வேன், நீ தவறு செய்தால் உடன்படிக்கை ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது தான் மனிதர்களோட உலக வழக்கம். அப்படி என்றால் ஆண்டவரோட உடன்படிக்கை அப்படிங்கிறது அப்படி இல்லையா? கண்டிப்பா இல்ல. உடன்படிக்கைங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஒப்பந்தம் இல்ல, அது உறவின் அடிப்படையில அமைந்தது. ஒரு தாய்க்கும் குழந்தைக்குமான உறவு மாதிரி சொல்லலாமா? மிகச் சரியான உதாரணம். உடன்படிக்கை அப்படிங்கிறது நிபந்தனையற்றது.
நீ என்ன செய்தாலும் நான் உன் ஆண்டவராக இருப்பேன் அப்படிங்கிற ஆண்டவரோட மாறாத உறுதிமொழி அது. அப்போ ஆபிரகாமும் ஈசாக்கும் பல நேரங்கள்ல விசுவாசத்துல சறுக்கினாலும் ஆண்டவர் காட்டிய வழியிலிருந்து விலகி நடந்தாலும் அவர் தன் உடன்படிக்கையை ரத்து செய்யவே இல்ல. அதுதான் ஆண்டவரோட அன்பு. எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருது. உடன்படிக்கை அப்படிங்கிறது முற்றிலும் நிபந்தனையற்றது. நாம என்ன செய்தாலும் ஆண்டவர் நம்மை நேசிப்பார் அப்படின்னா மனிதர்களாகிய நாம என்ன தவறு வேணாலும் செய்யலாமா? நம்ம செயல்களுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. உடன்படிக்கை நிபந்தனையற்ற அன்பை கொண்டிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா அதே நேரத்துல அது உடன்படிக்கையின் ஒழுக்கத்தையும், அதாவது கவனன்டல் டிசிப்ளின் அப்படிங்கறதையும் கொண்டிருக்கு. உடன்படிக்கையின் ஒழுக்கம் கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இப்போ ஒரு நல்ல தகப்பன் இருக்காருன்னு வைங்க. தன் மகன் என்ன தவறு செய்தாலும் வீட்டை விட்டு துரத்தி விட மாட்டார். அதுதான் உடன்படிக்கையின் அன்பு. ஆனா அவன் செய்யற தவற திருத்துறதுக்காக அவனை கண்டிக்கவோ தண்டிக்கவோ தயங்க மாட்டார் இல்லையா? ஆமா, அதுதான் உடன்படிக்கையின் ஒழுக்கம். நாம கைவிடப்பட்டது போல உணரும் பல நேரங்கள் ஆண்டவர் நம்மை விட்டு விலகிய நேரங்கள் கிடையாது. அவர் நம்மை உருவாக்குறதுக்காக, நம்ம விசுவாசத்தை புடம் போடுறதுக்காக அனுமதிக்கிற அமைதியின் நேரங்கள் அது. சரியா சொன்னீங்க. அவர் ஒருபோதும் தன்னுடைய உடன்படிக்கையை மறப்பதில்லை. ஆக அமைதியா இருக்கிற நேரங்கள்லயும் அவர் உடன்படிக்கையில உண்மை உள்ளவராகவே இருக்கிறாருங்கிறீங்க. ஆனா இந்த 1000 தலைமுறைக்கென அப்படின்னு சொல்லப்படுகிறது, அது என்ன கணக்கு? 1000 தலைமுறை அப்படிங்கிறது ஒரு மனித கணக்கீடு இல்ல. ஒரு தலைமுறைக்கு சராசரியா 40 வருஷங்கள்னு வச்சுக்கிட்டா 1000 தலைமுறைங்கிறது 40,000 வருஷங்கள். ஓ, அப்போ இது ஒரு கணித கணக்கீடு இல்லையா? இல்லவே இல்ல. இது ஆண்டவரோட முடிவில்லா அன்பை குறிக்கும் ஒரு கவிதை நடை. உங்களுக்கு உங்களுடைய கொள்ளு தாத்தாவோட பேரோ அவரை பச்சை தகவல்களை கூட முழுமையா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. உண்மைதான். மனிதர்களாகிய நம்முடைய நினைவாற்றலும் உறவுகளும் அவ்வளவுதான். ஆனா அகில உலகத்தையும் படைத்த ஆண்டவர் உங்களையும் உங்களின் அத்தனை தலைமுறைகளையும் அவர் செய்த உடன்படிக்கையும் என்றென்றைக்கும் நினைவில் வச்சிருக்காரு அப்படிங்கறதா இந்த வாசகத்தின் சாராம்சம். நாம இன்னைக்கு விவாதித்த இந்த விஷயங்கள் நம்ம பார்வையாளர்களோட அன்றாட போராட்டங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். கண்டிப்பா. இன்னைக்கு நாம பார்த்தத ஒரு சில வரிகள்ல சுருக்கமா சொல்லணும்னா, ஒன்று, உங்க ஆன்மீக பேட்டரி குறையும் போது உலகத்துல உள்ள மனிதர்களிடமோ சொந்த அறிவிலோ சார்ஜ் தேடாம ஆண்டவரையும் அவர் ஆற்றலையும் இடையராது தேடுங்கள். 2வது பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறது நீங்க வாங்குற லைக்ஸ் பொறுத்ததோ உங்க சாதனைகளை பொறுத்ததோ இல்ல. நீங்க யாக்கோபின் பிள்ளைகள் போல ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற உரிமை பெற்ற பொறுத்தது. 3வது, ஆண்டவரின் உடன்படிக்கை அப்படிங்கிறது மனிதர்களோட ஒப்பந்தம் போல முறிந்து போகும் ஒன்றல்ல. அது 1000 தலைமுறைகளுக்கும் நிலைத்திருக்கும் நிபந்தனையற்ற உறவு. மிக தெளிவா தொகுத்து சொன்னீங்க. ஆண்டவர் தமது உடன்படிக்கைய 1000 தலைமுறைக்கென நினைவில் கொள்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி என்றால் இன்னைக்கு நீங்க கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை அல்லது நீங்க காத்திருக்கும் ஒரு ஆசீர்வாதம், அது ஒருவேளை உங்களுக்கானதாக மட்டுமே இல்லாமல் இருந்தால், ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை இது. நீங்க இன்னைக்கு காட்டும் இந்த விசுவாசத்தின் வழியாக, பொறுமையின் வழியாக ஆண்டவர் உங்க கொள்ளு பேரனுக்கோ பேத்திக்கோ அல்லது இனி வரப்போகும் ஏதோ ஒரு தலைமுறைக்கோ ஒரு மாபெரும் உடன்படிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஓ, அப்ப நம்முடைய தனிப்பட்ட ஆறுதலுக்காக மட்டுமில்லாம அந்த 1000 தலைமுறைகளுக்காகவும் இன்னைக்கு உங்க சவால்களை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள நீங்க தயாரா? சிந்தித்து பாருங்கள். ஆமா, சிந்தித்து பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு புதிய கோணத்திலான சிந்தனை இது. நம்முடைய போராட்டங்கள் வெறும் நமக்கானது மட்டுமில்ல, அது தலைமுறைகளுக்கான உடன்படிக்கையின் ஒரு பகுதி அப்படிங்கறத உணரும் போது ஒரு பெரும் சக்தி கிடைக்குது. உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாக்கியம்தான். சரி, ஆண்டவர் ஆபிரகாமோடு இவ்வளவு உறுதியான ஒரு உடன்படிக்கை செஞ்சார். தன்னோட குடும்பத்துல ஒருத்தரா மாத்திக்கிட்டார். அப்போ அந்த ஆபிரகாமின் சொந்த வாரிசுகளான யூதர்கள் ஏன் இயேசு வந்தப்போ அவரை கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க? எங்க தப்பு நடந்துச்சு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, இதை நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இன்றைய யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 51வது வசனத்திலிருந்து 59 வரைக்கும் இயேசுவுக்கும் யூதர்களுக்கும் இடையில நடந்த ரொம்ப ஆழமான, கொஞ்சம் சவாலான ஒரு உரையாடல் இது. இங்க இயேசு ரொம்ப தைரியமா ஒரு அறிவிப்பை கொடுக்கிறாரு. என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பா. இப்போ நாம கொஞ்சம் யதார்த்தமா சிந்திப்போம். நான் ஒரு சாதாரண முதல் நூற்றாண்டு யூதலா இங்க நின்று இதை கேட்டிருந்தா எனக்கு பெரிய குழப்பமும் கோபமும் தான் வந்திருக்கும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா உலகியல் பார்வையில மரணம்ங்கிறது மனித குலம் முழுவதும் சந்திச்சுதான் ஆக வேண்டிய ஒரு இயற்கை விதி. யாராலும் அதை வெல்ல முடியாது.
அப்படி இருக்கும்போது இயேசு ஏன் இவ்ளோ சுத்தி வளைச்சு பேசணும்? அவர் நேரடியான ஆன்மீக வாழ்வை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாமே. யூதர்களை ஏன் அவர் இப்படி தூண்டி விடணும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. இயேசு ஏன் அப்படி பேசினாருன்னு புரிஞ்சுக்க நாம அன்றைய யூத சமுதாயத்தோட மனநிலையை புரிஞ்சுக்கணும். அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? யூதர்கள் எப்பவுமே உலகியல் ரீதியான மாம்ச ரீதியான பார்வைகள்லயே ஊறி போயிருந்தாங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அவங்க எப்படி அளவிட்டாங்க தெரியுமா? எப்படி? நீண்ட ஆயுள், சொத்து, அதை வச்சா. எக்ஸாக்ட்லி. நீண்ட ஆயுள், நிறைய நிலம், நிறைய குழந்தைகள், நோயற்ற உடல், இப்படி புறக்கண்களுக்கு தெரியற விஷயங்களை மட்டும்தான் அவங்க ஆண்டவரோட பரிசா பார்த்தாங்க. அதனால சாக மாட்டார்கள் அப்படின்னு இயேசு சொன்ன உடனே அவங்களோட மூளை உடல் சார்ந்த மரணத்தை மட்டும்தான் யோசிச்சுது. ஓ, அதனாலதான் அவங்க உடனே கொவித்தெழுந்து ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர் அனைவரும் இறந்தார்கள், நீ பேய் பிடித்தவன் அப்படின்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டுறாங்களா? ஆமா, அவங்களுக்கு அதுக்கு மேல சிந்திக்க தெரியல. ஆனா இயேசு இந்த உடலை தாண்டிய ஒரு நிலைவாழ்வை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது மனித உடல் அழியும் அப்படிங்கிறது இயேசுவுக்கும் தெரியும். ஆனா ஆண்டவரோட வார்த்தையை கடைபிடிக்கிற ஒரு ஆன்மா ஆண்டவரோட என்றென்றைக்கும் இழிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அந்த நிலைவாழ்வு அப்படிங்கிற பெரும் பாக்கியத்தை பெறுது. கரெக்ட். இயேசு சொல்றது என்னன்னா, உடல் அழிவத மரணம்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா என்னை விட்டு பிரிஞ்சு ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு வாழ்வதுதான் உண்மையான மரணம் அப்படிங்கறத தானே. இது அவங்க எப்படி இவ்ளோ பெரிய அளவுல தவறு விட்டாங்க? அவங்க இதை தவறு விட்டதற்கான அடிப்படை காரணத்தை திருப்பாடல்கள் 95 நாம மிக தெளிவா பார்க்க முடியும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த வரிகள் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்குது. யூதர்கள் தங்களோட பழைய சிந்தனைகள், நீண்ட நெடிய பாரம்பரியங்கள், தாங்கள் பிழையின்றி கத்துக்கிட்டதா நம்புன சட்டங்கள், இதிலேயே தங்களோட இதயங்களை ஒரு பாறைய போல கடினப்படுத்திக்கிட்டாங்க. ஓ, அதனாலதான் அவங்களால புதுசா இதையும் ஏத்துக்க முடியல. ஆமா, ஆண்டவர் எப்படி பேசுவாரு, என்ன செய்வாருன்னு அவங்களே ஒரு வரைமுறையை வகுத்து வச்சிருந்தாங்க. அந்த சின்ன பெட்டிக்குள்ள ஆண்டவர் நேரல் வந்து ஒரு புதிய மாபெரும் ஆன்மீக உண்மையை சொன்னப்போ அது அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒண்ணா இருந்துச்சு. இதை நாம இன்றைய வாழ்வோட பொருத்தி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நேர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம வாழ்ற இந்த யுகம் ஒரு தகவல் பெருக்க யுகம் இல்லையா? கண்டிப்பா. எங்க பார்த்தாலும் இரைச்சல். ஆமா, காலையில கண் விழிச்ச உடனே மொபைல் போன் நோட்டிபிகேஷன்ஸ், சோஷியல் மீடியா, செய்திகள்னு எத்தனையோ குரல்கள் நம்ம காதுகள்ல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடைவிடாத இரைச்சல்களுக்கு நடுவுல நாம என்ன செய்யறோம்? நமக்கு எது வசதியா இருக்கோ அதை மட்டும்தானே கேக்குறோம். அதேதான், நமக்கு எது சாதகமா இருக்கோ அதை மட்டுமே கேட்டு பழகிட்டோம். நமக்கு சவால் விடுற, நம்மள மாத்திக்க கூப்பிடுற ஆண்டவரோட மென்மையான குரலுக்கு செவி மடுக்க நாம தவறிடுறோம். மேலோட்டமான விஷயங்கள்லயே நம்ம கவனத்தை செலுத்தி நாமும் நம்மளோட ஆன்மீக இதயத்தை கடினப்படுத்திக்கிறோமோன்னு ஒரு கேள்வி எழும்புது. அது ரொம்ப ஆழமான, நம்மள நாமே பரிசோதிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. பல நேரங்கள்ல நாம திருவிவிலியத்தை வாசிக்கும் போது கூட ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வையோ இல்ல ஒரு புத்தகத்தையோ வாசிக்கிற மாதிரி மேலோட்டமா வாசிச்சுட்டு மூடி வச்சிடுறோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. ஆனா இயேசுவோட வார்த்தைங்கிறது வெறும் தகவல் பரிமாற்றம் கிடையாது. அது நம்மள உள்ளிருந்து உருமாற்றும் வல்லமை கொண்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை கடைபிடிப்பது அப்படின்னா அதை நம்ம அன்றாட வாழ்வோட ஒவ்வொரு முடிவுலையும் பிரதிபலிக்க செய்வது. அப்படி செய்யும் போதுதான் அந்த மரணமில்லா நிலைவாழ்வு அப்படிங்கிற இணையற்ற பாக்கியம் நமக்கு சாத்தியமாகுது. ரொம்ப அருமையான விளக்கம். சரி, இப்போ இந்த நிலைவாழ்வு அப்படிங்கிற வாக்கு உறுதி இயல்பாகவே அடுத்த ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. இத சொல்ல இவர் யார் அப்படிங்கிற அதிகாரத்தை பத்தின கேள்வி அது. 53வது வசனத்துல யூதர்கள் இயேசு கிட்ட ரொம்ப நேரடியான கோபமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ, நீ யாருன்னு நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு. ரொம்ப அகம்பாவமான கேள்வி. ஆமா, இந்த கேள்வியை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இயேசுவை ஒரு ஈகோ யுத்தத்துக்கு இழுக்க பாக்குறாங்க. இன்னைக்கு நாமும் அப்படித்தானே வாழ்றோம். நான் யாரு தெரியுமா, என் பின்புலம் என்ன தெரியுமா அப்படின்னு நம்மள நாமே பெருமைப்படுத்திக்க துடிக்கிற ஒரு உலகத்துல நாம இருக்கோம். உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு ஆத்திரமூட்டும் கேள்விக்கு இயேசு எப்படி பதிலளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப வியப்பான விஷயம். ஆமா, அது ஒரு முரண்பாடான, அதே சமயம் ரொம்ப விடுதலை அளிக்கும் ஒரு பதில். முதல் நூற்றாண்டு மத்திய கிழக்கு நாடுகளோட கலாச்சாரத்தை பத்தி நாம இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது முழுவதுமா பெருமை மற்றும் அவமானம் அப்படிங்கிற கோட்பாட்டோட அடிப்படையில இயங்குன ஒரு சமூகம். பெருமை மற்றும் அவமானம் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது அந்த சமூகத்துல
ஒரு மனுஷனோட மதிப்புங்கிறது அவனோட குடும்ப பாரம்பரியம், அவன் யாருடைய வம்சத்துல வந்தா சமூகம் அவனை எப்படி பாக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் இருந்துச்சு. அதனால நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிறது அன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு தற்காப்பு அரணா இருந்துச்சு. ஓ, அப்போ தற்பெருமை பேசுறது அங்க ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்கு. ஆமா. ஆனா இயேசு அந்த மனுஷங்களோட விளையாட்டுல பங்கெடுக்க முற்றிலுமா மறுக்கிறாரு. அவர் சொல்றாரு, நானே என்ன பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை, என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அப்படின்னு. வாவ், அவர் தனக்கான பெருமையே மனுஷங்க கிட்ட தேடல. எக்ஸாக்ட்லி. யூதர்கள் மனுஷங்க கிட்ட இருந்து வர்ற அங்கீகாரத்தையும் சமூக அந்தஸ்தையும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவோ தனக்கு தானே சுய விளம்பரம் தேடிக்க வேண்டிய எந்த அவசியத்திலையும் இல்ல. அவருடைய முழுமையான அடையாளமும் ஆழமான பெருமையும் அவர் தன் தந்தையோடு வச்சிருந்த பிணைப்புல தான் இருந்துச்சு. ரொம்ப அழகான ஒரு உறவு அது. ஆமா. அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் எந்தவித சலனமும் இல்லாம ஆணித்தரமா சொல்றாரு. இது சிந்திக்கும் போது இன்றைய சோசியல் மீடியா கலாச்சாரத்துல சிக்கி இருக்கிற நமக்கு இயேசுவோட இந்த மனநிலை எவ்வளவு பெரிய ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக விடுதலையை தரக்கூடியதுன்னு புரியுது. நிச்சயமா. நேர்களே, இன்னைக்கு நாம பலரும் மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காகவே நம்ம முழு வாழ்வையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். நாம ஒரு புகைப்படத்தையோ ஒரு கருத்தையோ சமூக வலைத்தளத்துல பதிவிட்டா எத்தனை பேர் அதை விரும்பி இருக்காங்க, எத்தனை பேர் நல்லதா பின்னூட்டிட்டு இருக்காங்கன்னு திரும்ப திரும்ப பாக்குறோம். ஆமா, அந்த லைக்ஸ் தான் நம்மளோட சந்தோஷத்தையே தீர்மானிக்குது. கரெக்ட். மனுஷங்க கொடுக்கிற அந்த சின்ன லைக்குகளோட அடிப்படையில நம்மளோட சுய மதிப்பே நாமே தீர்மானிச்சுக்கிறோம். யாராவது ஒருத்தர் தவறா சொல்லிட்டா உடனே நம்ம ஒட்டுமொத்த நிம்மதியும் இழந்து தவிக்கிறோம். இது ஒரு விதமான அடிமைத்தனம் தானே? சரியா சொன்னீங்க. உலகத்தோட அங்கீகாரம் இன்னைக்கு ஒருத்தரை உச்சத்துல வைக்கும், நாளைக்கு பாதாளத்துல தள்ளும். அது ஒரு நிலையற்ற காணல் நீர். நம்மளோட பெருமைய மனுஷங்களோட கைகள்ல கொடுத்தா நாம எப்பவுமே ஒருவித பதற்றத்திலே தான் இருக்கணும். ஆனா தந்தைய அறிவதும் அந்த தந்தை நமக்கு தரும் அன்பான பெருமையே நிலையானது அப்படிங்கிற இயேசுவோட பார்வையை நாம உள்வாங்கிக்கிட்டா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற அந்த பயத்துல இருந்தும் அடிமைத்தனத்துல இருந்தும் நம்ம முழுமையா விடுதலை பெறலாம். அது ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்வா இருக்கும். ஆமா. இயேசுவுக்கு தன் தந்தை யாருன்னு, அந்த தந்தையோட பார்வையில தான் யாருன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு. அந்த ஆழமான தெளிவுதான் அவரை சுத்தி இத்தனை எதிர்ப்புகளும் ஏளனங்களும் வந்த போதும் அவரை ரொம்ப அமைதியாவும் ஒரு மலைய போல உறுதியாவும் நிக்க வச்சது. இது உண்மையாவே ஒரு மாபெரும் பாடம். சரி, இப்ப நாம இந்த நிகழ்வோட மிக உச்சகட்டமான எல்லாரையும் அதிர வச்ச ஒரு பகுதிக்குள்ள நுழைவோம். 56வது வசனத்துல இயேசு, உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காணும் எண்ணத்தோடு பேருவகை கொண்டிருந்தார், அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் அப்படின்னு சாதாரணமா சொல்றாரு. இத கேட்ட யூதர்களுக்கு கோபத்தை விட மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏற்பட்டிருக்கும். ஆமா. உடனே அவங்க, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஆபிரகாம தங்களோட ஒட்டுமொத்த அடையாளத்தின் உச்சகட்டமா பாக்குறாங்க. ஆனா இயேசுவோ ஆபிரகாமை விடத்தான் முன்னாடி இருந்ததா சொல்றாரு. அவங்களால இத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு எல்லையற்ற மாபெரும் கடலோட ஆழத்தையும் அகலத்தையும் அளக்க ஒரு சின்ன தேநீர் குவளையை எடுத்துக்கிட்டு சென்றது போல இருக்கு. காலத்திற்கும் நேரத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் இறை இருப்பை யூதர்கள் தங்கள் மனித அறிவின் குறுகிய கால எல்லைக்குள் சுருக்க முற்படுறாங்க. மிக சரியான ஒப்பீடு. அந்த சின்ன தேநீர் குவளையை முற்றிலுமா உடைத்தெறியும் விதமாதான் இயேசு அந்த பதிலையே சொல்றாரு. 58வது வசனம். முழு திருவிவிலியத்திலையுமே இயேசு உதிர்த்த மிக முக்கியமான அதிக வல்லமை பொருந்திய வசனங்கள்ல ஒண்ணு. அப்படி என்ன சொல்றாரு இயேசு? இயேசு சொல்றாரு, ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன். இதுவரும் தமிழ் மொழிபெயர்ப்புல படிக்கும்போது நமக்கு அவ்வளோ ஆழமா புரியாம போகலாம். ஆனா மூல மொழியான கிரேக்கத்துக்கு நாம செல்லணும். அங்க இயேசு பயன்படுத்தின வார்த்தை ஏகோ ஏமி. ஏகோ ஏமி, அதோட அர்த்தம் என்ன? இதன் நேரடி பொருள் இருக்கிறவர் நானே. இது அவர் வெறுமனே தன்னுடைய வயதையோ அல்லது தான் நீண்டகாலம் வாழ்வதையோ குறிக்கிற வார்த்தை கிடையாது. அப்படியானால் நான் இருக்கிறேன் அப்படின்னு இயேசு சொல்றதோட பின்னடியில இருக்கிற அந்த ஆழமான இறையியல் தொடர்பு என்ன? யூதர்கள் ஏன் அந்த வார்த்தை கேட்ட உடனே அப்படி ஒரு மூர்க்கமான முடிவுக்கு வந்தாங்க? இது நேர்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இது முழுமையா புரிஞ்சுக்க நம்ம பழைய ஏற்பாட்டுல உள்ள விடுதலை பயணம் நூலுக்கு பயணிக்கணும். மோசே பாலைவனத்துல ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தப்போ எரியும் முச்செடியின் நடுவே ஆண்டவர் அவருக்கு தோன்றாரு. ஆமா,
ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்வு அது. அப்போ மோசே ஆண்டவர்கிட்ட, இஸ்ரேல் மக்களிடம் நான் சென்று என்னை அனுப்பியவர் யார் என்று கேட்டால் நான் அவங்க கிட்ட உமது பெயராக எதை சொல்வது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆண்டவர் அளித்த மிக சுருக்கமான ஆனா பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய பதில், இருக்கிறவர் நானே அப்படிங்கிறது தான். வாவ், இருக்கிறவர் நானே. நின்னு ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே இருக்கிறவர் நானே அப்படின்னு சொல்லும்போது, விடுதலை பயணம் நூல்ல மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய அதே ஆண்டவர் நான் தான் அப்படின்னு நேரடியாக தன்னுடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்துறாரு. சரியா? 100% சரி. ஓ, அதனாலதான் அவங்க உடனடியாக கற்களை கையில எடுக்கிறாங்களா? எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. பல நேரங்கள்ல நாம திருவிவிலியத்தை வாசிக்கும் போது யூதர்களுக்கு இயேசு சொல்வது புரியல, அதனாலதான் அவங்க அவரை எதிர்த்தாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா யதார்த்தம் அல்ல. இங்க அவங்க இயேசுவின் மீது எரிய கற்களை எடுத்ததற்கு காரணம் அவங்களுக்கு புரியாதது கிடையாது. மாறாக இயேசு என்ன சொல்றாரு, தன்னை யாருக்கு நிகராக கூறுறாரு அப்படிங்கறத அவங்க மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அவங்க இயேசுவோட வார்த்தையை தவறா புரிஞ்சுக்கல, ரொம்ப சரியாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. யூத சட்டப்படி ஆண்டவரோட தூய பெயரை வீணாக பயன்படுத்துவதோ அல்லது ஒரு மனுஷன் தன்னை ஆண்டவருக்கு நிகராக உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தெய்வ நிந்தனை. அதுக்கான தண்டனை கல்லெறிந்து கொல்லப்படுவது இல்லையா? ஆமா, இயேசு தன்னை இருக்கிறவர் நானே அப்படின்னு சொன்ன அந்த மறுகணமே அந்த யூதர்களோட பார்வையில அவர் மரண தண்டனைக்குரிய ஒரு பெரிய தெய்வ நிந்தனையை செய்துட்டாரு. அதனால சட்டத்தின்படி அவரை தண்டிப்பதற்காக உடனடியாக கற்களை கையில் எடுக்கிறாங்க. அப்போ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. தங்கள் முன்னாடி நிற்கிறது வெறும் மனிதன் அல்ல, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆபிரகாமோடு உடன்படிக்கை செஞ்ச அதே ஆண்டவர் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை ஏத்துக்க அவங்க அகந்த விடல. ஆனா இங்க இயேசு அந்த சூழலை எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கறத பாருங்க. அவர் அந்த மூர்க்கமான கூட்டத்தை பார்த்து பயந்து ஓடல, தன்னுடைய வல்லமையை காட்டி அவங்களோட சண்டை போடவும் இல்லை. அவர் ரொம்ப அமைதியா ஆனா அதே சமயம் அதிகாரத்தோட மறைவாக அந்த தேவாலயத்திலிருந்து வெளியேறாரு. ஏன் அப்படி செய்யறாரு? ஏன்னா மனித குலத்தை மீட்க அவர் தன்னையே பலியாக கொடுக்க வேண்டிய அந்த சிலுவை மரணம் என்னும் மாபெரும் நிகழ்வுக்கான நேரம் இன்னும் வரல. யூதர்களோட கைகள்ல அவர் வீழ்ந்து விட முடியாது. அவர் தனக்கென்று தந்தை குறித்திருந்த நேரத்துல தன் விருப்பப்படியே தன்னை ஒப்படைப்பார். எவ்வளவு ஆழமான சிலிர்ப்பூட்டும் ஒரு நிகழ்வு இது. இயேசுவோட வார்த்தைகள் எப்பவுமே நம்மளோட வழக்கமான சிந்தனைகளுக்கு, நம்மளோட சௌகரியமான எல்லைகளுக்கு பொருந்தி போறதில்ல. பல நேரங்கள்ல அது நம்மளோட அகந்தையை சீண்டலாம், நம்ம குறுகிய பார்வையை உடைத்தெறியலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல ஆண்டவரோட வார்த்தை நம்மளை நேரடியா சவால் செய்யும் போது நாம என்ன செய்யறோம்? இயேசுவோட குரலுக்கு பணிந்து நம்ம மனதை மாத்திக்க செவிமடுக்கிறோமா, அல்லது அந்த யூதர்களை போல நமக்கு புரியாத ஒன்றை விமர்சிக்கவும் நிராகரிக்கவும் நம்ம கைகள்ல கோபம், சந்தேகம், பிடிவாதம் அப்படிங்கிற கற்களை எடுக்கிறோமா? இது நாம ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில தொடர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. நேயர்களே, எவ்வளவு ஆழமான சிந்தனை பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும், புயல் வீசுற மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும், உங்களுக்காக சிலுவையில தன் ரத்தத்தை சிந்தி உடன்படிக்கை செஞ்ச அந்த ஆண்டவர் தன் வாக்குறுதியை ஒருபோதும் மீற மாட்டார். உங்கள் அகந்தையை விட்டுவிட்டு அந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுங்கள். இதை உங்கள் தனிப்பட்ட சிந்தனைக்கும் தேடலுக்கும் நாங்க விட்டு விடுகிறோம். இப்போது நாம் இந்த செய்திக்காக ஒரு சுருக்கமான ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆழமான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாக்குறுதிகளில் நாங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கவும், சோர்வடையும் நேரங்களில் மாற்றலை இடையராது தேடவும் எங்களுக்கு அருள் தாரும். நீர் எங்கள் மீது வைத்துள்ள அளவற்ற அன்பிற்காகவும் 1000 தலைமுறைகளாக காத்து வரும் உடன்படிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமின் வாழ்க்கையில் நீர் செய்த அந்த அற்புதத்தை எங்களின் வாழ்க்கையிலும் நீர் செய்வீர் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எங்களுடைய பழைய இயலாமைகளை முழுவதுமாக உமது பாதத்தில் சரணடைய செய்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுக்கும் புதிய அடையாளத்தையும் வாக்குறுதிகளையும் நாங்கள் உறுதியாக பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆமாம் ஆண்டவரே, கிருபை தாரும். உலகத்தின் பார்வையில் நாங்கள் எப்படி இருந்தாலும் உமது அளவற்ற அன்பினால் எங்களை வழிநடத்தும். நாங்கள் எப்போதும் உமது உடன்படிக்கையை கடைபிடித்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அருள் புரியும். ஆண்டவரே, உமது வல்லமையான வார்த்தைகளை எங்கள் இதயங்களில் திறந்த மனதோடு ஏற்று நீர் வாக்களித்த அந்த நிலைவாழ்வை கண்டடைய எங்களுக்கு அருள்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆமென். நேயர்களே, இந்த
ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூருங்கள். அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயிரம் தலைமுறைக்கென தாமளித்த வாக்குறுதியை நினைவில் கூர்கின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்த கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்
கொள்கின்றார். நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.